முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன், யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை. இந்த பாட்டோட ஆரம்பிக்கலைன்னா ரொம்ப தப்பாயிடுங்க இந்த வீடியோவை. ஏன்னா இந்த பாட்டு தான் இந்த வீடியோவோட ஹீரோவே. அதாவது அருணகிரிநாதர் சொல்கிறாரு, தனியாக நான் போகும்போது இடது பக்கமோ முன்னாடி பின்னாடி வலது பக்கம் சைடில் பக்கமாகவே கூடவே எனக்கு துணையாக வரும் வேல் அப்படின்னு எழுதுறாரு. இதுதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் எவ்வளோ உண்மையானது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். இந்த வீடியோவில் 3 கதைகள் வருது. கதை அப்படின்னா 3 உண்மையான சம்பவங்கள் வருது. அதில் 2 எனக்கு நடந்தது, இன்னொரு சகோதரிக்கு நடந்தது. 3மே லிங்காக இருக்குது. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது புரியாமல் போயிடும். கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னும் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். எனக்கு சந்தேகமே இல்லை, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது முதல் நடந்த இந்த நிகழ்வு ஜூலை 22 சனிக்கிழமை விடிய காலையில் 1:30 மணிக்கு எனக்கு நடந்தது. என்ன பண்ணுறேன்னா, நான் அன்னைக்கு மிட் நைட் உட்காந்து நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்கேன். அதுக்கு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய டூலில். அப்போது ஒரு வேல் ஃபோட்டோ தேடுறேன். அதுக்காக கூகுள் இமேஜில் போயிட்டு நான் என்ன மாதிரி வேல் வேணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, இப்போ இந்த கோயில் முன்னாடியெல்லாம் ஒரு இரும்பு வேல் வச்சு, அதனால் அந்த மாதிரி ஒரு வேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். என்னென்ன தேடுறேன்னா, கூகுளில் மெட்டல் வேல் அப்படின்னு போட்டு கூகுள் இமேஜை சர்ச் பண்ணி பார்க்குறேன். நான் நினச்ச மாதிரி ஒன்றுமே வரல. இங்கே பாருங்கள், நான் இந்த இமேஜ் கூட உங்களுக்கு காட்டுறேன். நான் கருப்பு கலரில் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு இமேஜ் தேடுறேன். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. அயன்வெல் போட்டு பார்க்குறேன், என்னென்னவோ போடுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, நான் அந்த ஐடியா விட்டுட்டு என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக ஒரு வெள்ளை கலர் வேல் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் தம்ப்நெயில் முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ எனக்கு டாய்லெட் போகிற மாதிரி தோணுது. சரி, டாய்லெட் போயிட்டு இது கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. நான் என்ன பண்ணுறேன், என் பையன் பக்கத்தில் என் பையன் தூங்கிட்டு இருக்கான். சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு போகிறேன். நைட்டு 1:30ங்கிற ஃபீல் வேறு எனக்கு வருது. மிட் நைட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த வெஸ்டர்ன் கிளாஸட் யூஸ் பண்ணும்போது அந்த பாத் டப்பை ஒட்டி தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ ரோல் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அந்த ரோல் வச்சுருக்கு. நான் யூஸ் பண்ணும்போது அது என்னோடய முழங்கை தெரியாமல் அந்த இதில் இடிச்சிடுது. அந்த டிஷ்யூ ரோலில் லைட்டாக இடிச்சிடுது. அதுக்குள்ளே விடக்கூடல, ஜஸ்ட்டு மூவ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் நான் இடிக்கவும் அதுக்கு ஒரு சத்தம் வந்தது பாருங்கள். என்னென்னா, அந்த பாத் டப்குள்ளே ஒரு பெரிய ஒரு கடப்பாறு மாதிரி விழுகிற மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. நான் நைட்டு 1:30 லிட்ரலி இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் பையன் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்த மாதிரி போன மாதிரி எந்திரிச்சு நான் டாய்லெட் போகும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது. எனக்கா பயந்தே போயிட்டேன். ஏன்னா சவுண்டு ரொம்ப பெரிய சவுண்டு, ரொம்ப சின்ன சவுண்ட்லாம் ரொம்ப பெரிய சவுண்டு வருது. பயந்தே போயிட்டேன். எனக்கு பயம் என்னென்னா, அந்த சவுண்டு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. நானும் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள். ஓகே, இதுதான் வெஸ்டர்ன் க்ளாசெட்டு. நீங்களே பார்ப்பீங்க, பக்கத்தில் எதுவுமே இல்லை. நடுவில் ஒரு இந்த பிளாஸ்டிக்கில் க்ளீனர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாத் டப் இருக்குது. பாத் டப் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்பேருக்காக டிஷ்யூ ரோல் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த எட்ஜு மேலே ஒரு யூஸ் பண்ணி பாதி தீந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்குது. ஸோ அங்கே ஒரு லாண்ட்ரி பேக் இருக்குது. இவ்வளோ தான். எனக்கு அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் பேக் வச்சுருக்குன்னு அந்த கவரு, அது பக்கத்தில் தான் எனக்கு சவுண்டு கேட்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. எதுக்கு அவ்வளோ பெரிய சவுண்டு இப்படி கேட்குதுன்னு நானும் ஒரு 10 நிமிஷம் பாத்ரூம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறேன். இங்கேருந்து வந்திருக்குமா, அங்கேருந்து வந்திருக்குமா, தட்டி பார்க்குறேன், குதிச்சு பார்க்குறேன், இடித்து பார்க்குறேன். எப்படி தான் அந்த ஒரு கடப்பாறு மாதிரி சவுண்டு கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா திரும்பியும் தம்ப்நெயில் வேலையை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நான் அந்த கூகுளில் தேடின அந்த வாசகம் என்னென்னு தேடியிருக்கேன், மெட்டல் வேல் இமேஜஸ் அப்படின்னு நான் ஃபோட்டோ காட்டினேன் இல்லைங்களா, அது கண்ணில் படுது. அப்போ தான் எனக்கு புரியுது, ஓ இது வேலோட சவுண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடப்பாருனோடனே அப்போ தான் யோசிக்கிறேன். மனசுக்குள்ளே நான் என்ன மாதிரி வேல் வச்சுட்டு நான் தேடினோ, அந்த வேல் இப்போ பாத் டப்குள்ளே விழுந்தால் என்ன சவுண்ட் வந்திருக்குமோ அதுதான் எனக்கு கடப்பாருன்னு நினச்சிருக்கேன். கடப்பாறைனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மண் தோண்டுவோம், இரும்பில் இருக்கும், மண் தோண்டுறதுக்காக வச்சுருப்பாங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடப்பாறை சவுண்டு எனக்கு வந்திருக்குன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சரி, இது எப்படி இதை நீங்கள் வேல்னு சொல்கிறீங்க அப்படின்னா,
அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு கதை இருக்குது. இதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது என்ன, ஏன் அதை நான் வேல்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இது நடந்தது நான் மறுபடியும் ஒரு இப்போ இது ஜூலை எண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் முன்னாடி நான் வேல்மாறல் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடந்தது இந்த விஷயம். இது நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை நான் வெளியே சேனலில் சொல்ல மாட்டேன். தேவைப்பட்டால் எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் நான் இது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. அது எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு முருகப்பெருமானோட உத்தரவை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இதுவும் என்னென்னா, ஏன் நான் அவ்வளோ யோசித்தேன் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத, நம்பவே முடியாத அதிசயம் இவையெல்லாம். இதை நம்ம வெளியே சொல்லணுமா அப்படின்ற அளவுக்கு யோசித்தேன் நான். ஆக்சுவலாக இது வெளியே சொல்லலாமா, சொன்னால் தப்பாயிருமா, இல்லை இது என்ன சொல்கிறது, சிலது நம்ம மனசுக்குள்ளேயே சிலதெல்லாம் வச்சு அப்படியே பூட்டி வச்சுக்கலாம் போல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால தான் நான் இதை ரொம்ப யோசித்தேன், சொல்லவும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு இது கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு தோணுது. அவரோட உத்தரவும் நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, வேல்மாறல் நான் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு, ஆனால் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி தான் இருக்கும். நான் எப்போ போல் ஹஸ்பண்டும் பையனும் தூங்கிட்டாங்க. நான் சாமக்கோடி, அதனால் லேட்டாக தான் தூங்குவேன். நான் எந்திரிச்சு டாய்லெட் போகலான்னு இதே மாதிரி எந்திரிச்சு போகிறேன். இதே வீடியோ வேலை தான் அப்போயும் பண்ணிகிட்ருக்கேன். எந்திரிச்சு நான் போகும்போது என்னது லைட்டாக எனக்கு தலை சுற்றுது. இருந்தாலும் சமாளித்து அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போய் டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப டாய்லெட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு காரிடார் மாதிரி இருக்கும். அந்த குட்டி வீடு தான், குட்டி காரிடார் தான். அந்த காரிடாரை தாண்டி திருப்பியும் பெட்ரூம் டோரு திறந்து நம்ம பெட்ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா திரும்பி தானே நம்ம அந்த டோர் சாத்துவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் உள்ளே வந்துட்டு டோரை நான் சாத்தலாம் அப்படின்னு திரும்பும்போது தான் பார்க்குறேன், எனக்கு பின்னாடியே ஒரு தண்டம் மாதிரி, அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற தண்டம். இப்போ வேல்னால் மேலே அந்த கூமாச்சியா வேலோட அந்த பாட்டு இருக்கும் மேலே. தண்டம் அப்படின்னா வெறும் குச்சி மாதிரி தான் இருக்கும். தண்டம் மாதிரி ஒரு பொருள் என் பின்னாடியே வர்றதை நான் கண்கூட பார்க்குறேன். அது எப்படின்னா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. ஃபுல்லாக வெளிச்சத்தில் ஒரு கோடு ஒரு 2 அடிக்கு சரியாக 2 அடிக்கு ஹைட்டுக்கு ஃப்ளோரில் அப்படியே மூவ் ஆகி என் பின்னாடியே வருது. ஆனால் நீங்கள் ஃப்ளோரில் டச் ஆகலை. ஆக்சுவலாக ஃப்ளோர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு அந்த வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் அப்படியே பின்னாடி நகர்ந்து வருது. நான் இந்த பெட்ரூம்குள்ளே கதவை சாத்தும் போது தான் பார்க்குறேன், அது என் பின்னாடி இப்படி டேர்ன் பண்ணாமல் நேராக இன்னொரு பெட்ரூமோட அந்த பெட்ரூம்குள்ளே அந்த வெளிச்சம் போயிடுது. எனக்கு அப்படியே விறுவிறுத்து போயிடுதுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே போயிட்டு அந்த ரூமில் போய் பார்க்குறேன். பயந்துட்டேன். ஆக்சுவலி சுற்றி கடன்னு எல்லா லைட்டையும் போடுறேன். அந்த ரூம்லேயும் நான் போய் பார்க்குறேன், அங்கே ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இருட்டிலே தான், ஏன்னா எனக்கு உடனே இந்த வெளிச்சத்து பின்னாடி தான் ஓடுறேன். நான் பார்க்குறேன், அங்கே ஒன்றுமே இல்லை. உடனே லைட்டு போடுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னது, நம்ம பின்னாடி ஒன்று வந்துச்சே, அது என்னது அப்படின்னு எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க. அது ஒரு தண்டம்னோ அது வேல்னோ எனக்கு சத்தியமாக அப்போ புரியவே இல்லை. உடனே என் ஹஸ்பண்ட் எழுப்புறேன், லைட் போட்டு இங்கே ஒரு வெளிச்சம் வந்தது என் பின்னாடி வந்தது அப்படின்றேன். அவருக்கு ஒன்றுமே புரியல. தூக்கத்தில் எனக்கு ஒரு திகில் ஆகிட்டு திரும்பியும் படுத்து தூங்கிட்டேன் டக்குன்னு. அதுக்கப்புறம் எனக்கு இப்படி பெட்ஷீட்டை நிமிர்ந்து தூக்கி பார்க்க கூட எனக்கு செம பயம் வந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது எனக்கு இதை நான் மறந்து போயிட்டேன். சுத்தமாக மறந்துட்டேன். தூங்கி எதிர்ச்சோன்னே வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது தான் அதில் சுடபரிதி சாங்கும் தனித்த வழி நடக்கும் அந்த சாங்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எப்போவுமே அது 2 பேராக தான் வரும். ஃபஸ்ட் தடவை பாடும்போது எனக்கு அது படிக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் 2வது தடவை படிக்கும்போது எனக்கு முருகர் உணர்த்துறாரு, மகளே நீ பார்த்தது வேல், நீ உன் பின்னாடி வந்தது உனக்கு கூட துணையாக உன் கூடையே வந்தது வேல் தான் அப்படின்னு முருகராகவே எனக்கு உணர்த்துறாரு 2வது தடவை அது படிக்கும்போது. அப்போ எனக்கு என்னென்னா, அந்த வேல்மாறல் அந்த பாராயணம் எப்படி பண்ணி முடிச்சுன்னு தெரியல. எனக்கு வெறுத்து போயிட்டேன். பார்த்திங்கன்னா சுடற்பரிதி சாங் வேலோட வெளிச்சத்தை குறிக்கிற சாங்கு. அதுக்கு அடுத்ததே தனித்த வழி சாங் வரும். அது தனியாக போகும்போது வேல் கூட வரும் அப்படிங்கிறத சொல்லும். அந்த வேலோட வெளிச்சமும் வேல் கூட வரும் அப்படிங்கிறது எப்பவும் அந்த 2 சாங்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 4 இடத்துலையுமே 2 ஒட்டியே தான் அந்த 2 பாட்டும் வரும்.
அப்போ தான் நம்ம நேருக்கு நேராக நம்ம பார்த்தது வேல். அதை போய் பார்த்து இப்படி பயந்துருக்கோமே அப்படின்னு எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. இந்த சம்பவத்தை வச்சு தான் ஜூலை 27வது நடந்த சொன்ன அந்த சம்பவமே எனக்கு புரிஞ்சுது. போன தடவை வந்து ஒளி வடிவில், அதாவது வெளிச்சம் வடிவில் எனக்கு வந்த வேல், இதே மாதிரி நைட்டில் வந்து நான் டாய்லெட் போகும்போது வந்த வேல், இந்த தடவை வந்து எனக்கு சவுண்டு, ஒளி அந்த வடிவில் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு நான் என்ன மாதிரி வேல் வந்து நினச்சனோ அதே மாதிரி வேல் வந்து எனக்கு வந்திருக்கு. அந்த சவுண்ட் வந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு வந்து இது வேலா இல்லையாங்கிற டவுட் எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, துளி கூட கிடையாது. அது வேல் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, இந்த 2 சம்பவத்தை நடந்ததை வச்சு எனக்கு வந்து 3வது வாட்டி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு மிட் நைட்டில் வந்து எனக்கு ஒரு சூழ்நிலை வருது. நான் கிச்சனில் வந்து ஒரு தனித்து வழி சாங் வந்து வேளா இப்போ நீ என் கூட இருக்கணும், என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். உடனே அங்கேருந்து வாட்டர் ஃபில்டர் மூடி கலண்டு விழுந்து தண்ணியெல்லாம் கீழே கொட்டி டொம்முன்னு ஒரு சவுண்டோட எல்லாம் பயங்கரமாக கீழே விழுந்து ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன சொல்கிறது, அந்த 10 நிமிஷத்தில் அந்த பதட்டமான சூழ்நிலை காணாமல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுவே அமையுது. அப்போ தான் வந்து நான் 3வது தடவையாக கண்கூடாக நான் கூப்பிட்டோன்னே உடனே இந்த ஒரு சம்பவம் நடந்து என்னோட அந்த பதட்டம் வந்து தனியறது வந்து கண்கூடாக பார்த்தேங்க. ஒரு 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 செகண்டில் வேல் வந்து என்னோடய சூழ்நிலையை மாற்றி புரட்டி போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் அப்போ தோணுது என்னென்னா, அந்த மெட்டல் வேலில் மட்டும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு புரியலையே, அந்த சவுண்டு நமக்கு சும்மா வரல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அதோடு நான் விட்டுறேன். இப்போ நம்ம 3வது கதை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் யூகேலேருந்து நம்ம இப்போ சென்னைக்கு நம்ம போய் 3வது கதை அங்கே பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து அந்த கதையோட லிங்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சகோதரிக்கு நங்கநல்லூர் நடந்த சம்பவம் தான் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம். சகோதரி வந்து நம்மளோட சேனல்லையும் ஃபஸ்ட்டு வேல்மரல் வீடியோ பார்க்குறாங்க. ஜூலை 15ஆம் தேதி தான் அவங்களுக்கு நம்ம சேனல் சரி வீடியோவும் அறிமுகமாகுது. அவங்க ஜூலை 19ஆம் தேதியே வந்து வேல்மரல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட வேல்மரல் பூஜைக்காக வேல் கிடையாது, ஆனால் பேப்பரில் வேல் வரைஞ்சி வச்சு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வேல்மரல் இது ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு சகோதரிகிட்ட ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் உடனே ஆல் ஆஃப் சடன் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆரம்பித்து ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு சின்ன கடைக்கு போயிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் கடைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து தரையில் ஒரு பொருள் கடந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தா ஒரு மெட்டல் பீஸ் இருந்திருக்கு. அது இங்கே பாரு, இது பார்க்குறதுக்கு வேல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அது பார்க்குறதுக்கு நான் ஃபோட்டோ இப்போ கொஞ்சம் இடத்துல காட்டுறேன். அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வேல் மாதிரி தான் இருக்குது. அது ஏதோ ஓப்பனர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து வேல் ஷேப்பில் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, சகோதரி வந்து ஜூலை 25ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, ஜூலை 25 காலையில் இவங்க இந்த குட்டி மெட்டல் பீஸ் கிடச்சது இல்லைங்களா, அந்த வேலும் வரைஞ்சி வச்சு அந்த வேலும் வச்சு இவங்க பூஜையை முடிக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில். முடித்ததுக்கப்புறமா இவங்க வாசல் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே இலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாசல் பெருக்கும்போது அவங்களுக்கு இலையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது ஏதோ ஒரு மெட்டல் கிராக்கிங் சவுண்டு வந்து வாசலில் கேட்டிருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் நோண்டி பார்த்துருக்காங்க. அந்த சேராக இருந்திருக்கு. அந்த சேத்துக்குள்ளே வந்து ஏதோ மெட்டல் பீஸ் இருந்திருக்கு. அது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது வந்து ஒரு மெட்டலில் செஞ்ச வேல். எவ்வளோ வருஷமாக அந்த வீடு கூட்டியிருப்பாங்க, எவ்வளோ வருஷமாக அது வந்து அந்த இடத்த வந்து அவங்க சுத்தம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களோட வாசல்ல இருந்தே ஒரு மெட்டல் வேல், அவங்க காப்பர்னு சொன்னாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக அயன் மாதிரி இருக்குது. அந்த வேல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வேல் கிடைக்குன்னு போய் அவசரமாக ஓடி போயிட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அதுலேருந்து அதுக்கு பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுற பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கருப்பு வேல் உயரமாக இருக்கிறது தான் வாசலில் இவங்களுக்கு கிடைச்ச வேல். இவங்க வேல்மரல் பூஜை ஆரம்பித்தது ஜூலை 19. இவங்களுக்கு கிடைச்ச வேல் வந்து இந்த வேல் வந்து ஜூலை 25. அது பக்கத்தில் குட்டியாக இருக்குது பாருங்கள், அது வந்து ஜூலை 22 அவங்களுக்கு கிடைச்சது. அந்த மெட்டலான அந்த சில்வரில் இருக்கிற அந்த வேல். இவங்க என்னன்னா இந்த கதையெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் தான் அடிச்சிருந்தாங்க. இவங்க டைப் பண்ணி எனக்கு ஜூலை 27ஆம் தேதி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறனால சில பேர்து வந்து ஒரு மாதம் கூட கழித்து படிக்கிறேன், சில பேர்து வாரக்கணக்கில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இவங்களோட மெசேஜ் வந்து பார்க்காம விட்டுட்டேன். அப்புறமா இந்த சகோதரியோட இந்த மெசேஜை நான் ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் 4 தான் இவங்களுக்கு நான் மெசேஜே படிக்கிறேன். 1 வீக் கழித்து படித்தா எனக்கு பயங்கர ஷாக்குங்க. மெயினாக இவங்களோட டெக்ஸ்ட்டில் என்னென்னா, ஐ ஹர்ட் அ மெட்டல் கிராக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அந்த மெட்டல் கிராக்கிங் சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க அதை படிக்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நமக்கும் மெட்டல் கிராக்கிங் சவுண்டு தானே கேட்டுச்சு அன்னைக்கு டாய்லெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 2மே ஒரே நாள். ஜூலை 27 தான் சகோதரி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஜூலை 27 தான் எனக்கும் நடந்திருக்கு. நான் உடனே டைம் செக் பண்ணுறேன். எனக்கு அந்த சவுண்டு கேட்டது பார்த்திங்கன்னா நைட்டு 1:30, அதாவது விடிய காலையில் 1:30. சகோதரி எனக்கு அனுப்பிச்சது வந்து விடிய காலையில் 3:40 எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்புறம் இதை விட என்னன்னா, நான் கூகுள் இமேஜில் வந்து தம்ப்நெயிலுக்காக ஒரு இமேஜ் தேடினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எக்ஸாக்டாக இந்த வேலை மனசில் வச்சுட்டு தான், இந்த கருப்பாக சிவப்பு கலர் பொட்டோட இந்த வேலை மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி எனக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தான் தேடினேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. எப்படின்னா, இப்போ நான் என்ன மனசில் நினச்சி வேல் தேடணும் அது சகோதரி கிடச்சிருக்கு. நான் என்ன மனசில் நினச்ச வேல் தேடணும் அது எனக்கு சவுண்டாக இங்கே கேட்டிருக்கு. அதே தான் சகோதரிக்கு அந்த வேலே அந்த சவுண்டாக தான் அவங்களுக்கும் அந்த வேலே கிடச்சிருக்கு. அதே கிராக்கிங் சவுண்டோட தான் அந்த வேல் கிடச்சிருக்கு. இது என்னென்னா 2மே நடந்தது ஒரே நாள். அதுதான் ஆச்சரியம். இந்த சகோதரிக்கு நடந்த சம்பவம் ஜூலை 25 இருந்தாலும் அவங்க எனக்கு அனுப்பிச்சது ஜூலை 27. ஜூலை 27 தான் எனக்கு அந்த சம்பவம் நடந்தது. இது என்ன இவ்வளோ ஒற்றுமை அப்படின்ட்டு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலைங்க. எங்கேயோ இருக்கிற அவங்களுக்கும் இங்கே இருக்கிற எனக்கும் எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக ஒரே நாளில் சில சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் அந்த வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சகோதரிகிட்ட நான் சொன்னேன். அந்த வேல் எனக்கு ஏதோ சம்திங் எனக்கு ஸ்பெஷல். அதுவும் வந்து முருகப்பெருமான் சீக்கிரமாக அதை தெரிவிப்பார். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பாட்டில் இது என்ன அப்படிங்கிறத நானும் கண்டிப்பாக சொல்லுவேன். இது இன்னொன்று வந்து நைட்டில் மட்டும் இல்லை, எப்போ நம்ம தனியாக இருந்தாலும், எப்போ நம்ம பயமாக இருந்தாலும், என்ன ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தனித்து வழி நடக்கும் அந்த பாட்டை வந்து ஒரே ஒரு தடவை மனசார நினச்சிட்டு நம்பி வேல் உங்கள் கூட இருக்குன்னு நீங்கள் 200% நம்பி ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, 200% வேல் உங்கள் கூட இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து 1 இல்லை 2 இல்லை 3 சம்பவம் அதை தொட்டு எல்லாமே மிட் நைட்டில் வந்து நடந்திருக்கு. அது கூட எக்ஸ்ட்ராவாக இந்த மெட்டல் வேலோட இந்த இன்னொரு கதையும் சேர்ந்து எனக்கு லிங்க் ஆகி வந்து நடந்திருக்கு. ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று நடந்து அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற பாக்கியம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷத்தோட முருகப்பெருமான் எனக்கு இதை காட்டின கருணைக்கு உங்கள் எல்லோரும் முன்னாடியும் மனசார நன்றி தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுங்க. சாரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.